இந்த கதை குமார் ஸ்டோரி சேனலால் உருவாக்கப்பட்டது. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நமது சேனலில் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தி லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோட் 9. மருத்துவமனையில் படுத்திருந்த லியோ ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அப்போது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை பறந்து செல்வதை பார்த்தான். தன் இரு விரல்களை ஒரு சேர அந்த இலையை நோக்கி நகர்த்தினான். சடாரின அவன் கைகளிலிருந்து ஒரு வெள்ளை நிற ஒளி காற்றை கிழித்து கொண்டு வாள்வெட்டு சக்தி சென்றது. அந்த இலையை துண்டாக வெட்டியது. கண்ணுக்கு தெரியாத மெல்லிய கத்தி போன்ற சக்தி சென்றதை பார்த்த லியோ அதிர்ந்தான். என்ன, எனக்கு இந்த அளவுக்கு சக்தியா என்று அவனாலே நம்ப முடியவில்லை. ஒருவேளை என்னுடைய தற்போதைய உடல் வலிமை ஒரு போராளியாக இருக்க தேவையான நிலையை எட்டி இருக்குமா? நான் வருங்கால போராளி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் என்று யோசித்தவன் ஹே என்று கைகளை வேல் நோக்கி உயர்த்தி கத்தினான். நான் இந்த தேர்வில் தேர்ச்சி இல்லாமல் போனதும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாதங்கள் தீவிரமாகவும் பயிற்சி செய்தால் நான் வார்ஃபைட்டர் தேர்வில் நிச்சயமாக என்னால் தேர்ச்சி பெற முடியும். லியோவின் தற்போதைய திறன் மிக அதிகம். அவரது தேர்வு மதிப்பெண்கள் பிரிக்கும் கோட்டை அடையவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இராணுவ அகாடமி பட்டதாரியின் பதவி ஒரு போராளியின் பதவியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. டாமஸ் மற்றும் நூர்ஜஹான் இருவரும் கதவை திறந்து அறைக்குள் நுழைந்தார். வரவேற்பு அறையில் டாமஸ், நூர்ஜஹான் மற்றும் லீ மூவரும் லியோவின் மதிப்பெண்களை நினைத்து கவலைப்பட்டனர். நூர்ஜஹான் எழுந்து நின்று லியோவை நோக்கி நடந்தார். லியோ, இதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. உன் மதிப்பெண்ணோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கல. நீ நல்லபடி இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம இத்தனை ஆண்டுகளாக உனக்கு வராத அந்த கோமா திடீரென இப்போது வந்திருக்கு என்று யோசனையுடன் லியோவை பார்த்தார். நீ அதிர்ச்சியில் இல்லையா என தனது சக்கர நாற்காலியில் அமர்ந்து வேண்டுமென்றே கேலி செய்தான். லியோ சிரித்தான். நிச்சயமாக நான் அதிர்ச்சி அடையவில்லை. அப்பா, அம்மா, இந்த நோயை குறை சொல்லாதீர்கள். உண்மையை சொல்லணும், இந்த நோய் எனக்கு ஒரு பெரிய வரத்தை தான் கொடுத்திருக்கு என்று கூறி தன் கைகளை இறுக்கி மடித்து பெருமிதமாக அவர்களை பார்த்து கூறினான். டாமஸ், நூர்ஜஹான் மற்றும் லீ மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உயர்நிலை பள்ளி தேர்வுகள் ஒருவரின் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இப்போது லியோவின் தேர்வுகள் இவனது நோயால் பாதிக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் யார் இதற்கு நன்றி உள்ளவராக இருப்பார்கள் என்று லியோவை வித்தியாசமாக பார்த்தனர். அப்பா, அம்மா, லீ என மூவரையும் பார்த்து லியோ லேசாக சிரித்தான். நான் சின்ன பையனா இருந்தப்போ 2 முறை நான் இந்த கோமா வந்து மயக்கமடைந்தேன். அப்போது உங்களிடம் நான் சில விஷயங்களை சொல்ல தயங்கினேன். இப்போது அதை சொல்கிறேன் என்றான். எந்த விஷயத்தை எங்களிடம் கூற தயங்கினாய் என்று அவனது தாய் முன்னே வந்து கேட்டாள். அதற்கு லியோ, சொல்லப்போனால் ஒவ்வொரு முறை அந்த கோமால இருந்து எழுந்த பிறகு என் பலம் பெருமளவு அதிகரித்த மாதிரியும் வேகமாக ஓட முடிஞ்ச மாதிரியும் உணர்ந்தேன். ஆனால் இந்த முறை அதை மிஞ்சிய அளவு வார்ஃபைட்டர் நிலையில் இருப்பதாக என்னால் உணர முடிகிறது என்றான். என்ன என லியோவின் அப்பா, அம்மா மற்றும் சகோதரர் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்வையை மாற்றி பார்த்து கொண்டனர். நீ சீரியஸா தான் சொல்றியா? லியால் அடக்க முடியவில்லை. நிச்சயமாகத்தான் என்று லியோ சிறிது சிரித்தான். நான் வருங்கால வார்ஃபைட்டர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஃபைட்டர் காம்பாட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். எனது போர் திறன்களில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு என்றான். இந்த ஆண்டு நான் வீரர் பதவியை கூட அடைய முடியும். இந்த செய்தியை கேட்டு தாமஸ், நூர்ஜஹான் மற்றும் லீ ஆகியோர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு போராளி, அது எதை குறிக்குது? அது மனித குலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த குழுவை குறிக்குது. அது சிறப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை குறிக்குது. அது ஒரு டன் பணத்தை குறிக்குது. அது சமூக படிநிலையில் உச்சத்தில் இருப்பவர்களை குறிக்குது. நீங்கள் ஒரு போராளியாக மாறிய பிறகு அது உங்கள் குடும்பத்திற்கு பல நன்மைகளை தரும். ஒரு இராணுவ அகாடமியில் ஒரு உயர்நிலை மாணவனாக மாறுவதை விட இது மிகவும் சிறந்தது. நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு போராளி வரப்போறாரா என்றான் லீ. லியோ, அருமை! தாமஸும் உற்சாகமாக லியோவின் தோளை தட்டினார். ஒரு போராளியாக மாறுவது மிகவும் சிறந்தது. ஒரு போராளியுடன் ஒப்பிடும்போது ஒரு இராணுவ அகாடமி பட்டதாரிக்கு என்ன நல்லது? இப்போதைக்கு பூமியில் உள்ள அனைத்து போராளிகளும் சமூகத்தில் புகழப்பட்டு உயர்த்தப்படுகிறார்கள். தனது பெற்றோரும் சகோதரரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து லியோ சிரித்தான். 18 வயசு போராளியா? லீ உற்சாகமாக அவனால் கத்தாமல் இருக்க முடியவில்லை. என் சகோதரன் உண்மையிலேயே 18 வயது போராளியாக மாறினால் அது கூட அருமை. அதற்கு அடுத்த நாள் அதிகாலை 5 மணிக்கு வானம் பிரகாசமாக இருந்தது. லியோ வீட்டை விட்டு வெளியேறி டோஜோ பயிற்சி கட்டிடத்தை நோக்கி சென்றார். இந்த நேரத்தில் இங்கே யாருமே இல்லை. லியோ டோஜோவுக்குள் நுழைந்து உள்ளே பார்க்கையில் அங்கிருந்த டோஜோவின் புல்வெளி மற்றும் சாலை முழுவதும் சுமார் 100 பேர் மட்டுமே இருப்பதை கண்டார்.
மொத்தம் சுமார் 30-40,000 மெம்பர்ஸ் உள்ளது. லியோ உயர்நிலை உறுப்பினரின் கட்டடத்தை நோக்கி சென்றார். லியோ அறியாமல் தலையை திருப்பி பார்க்கையில் ஒரு நேர்த்தியான வெள்ளை நிற ரேஸ் கார் மெதுவாக டோஜோவுக்குள் நுழைந்தது. லியோ கவனமாக பார்த்தான். இந்த நேரத்தில் ரேஸ் கார் உயர்நிலை உறுப்பினரின் கட்டடத்தின் வாயிலுக்கு முன்னால் நின்றது. கதவு திறந்ததும் தளர்வான டோஜோ பயிற்சி சீருடை அணிந்த ஒரு குட்டையான சிவப்பு முடி உள்ளவன், தாயம் பூசப்பட்டவன் வெளியே வந்தான். அவரது கண்கள் சீரற்ற முறையில் சுற்றுப்புறங்களை ஆராய்ந்தது. அவர் வழக்கமான டோஜோ மாணவர்களை கடந்து பார்த்து லியோ சற்று நிறுத்தினார். இருந்தபோதிலும் எதுவும் சொல்லாமல் அவர் கட்டிடத்திற்குள் நுழைந்தார். அது ஒரு போராளி. லியோவின் கண்கள் மின்னின. போராளியின் பார்வையிலிருந்து வரும் அழுத்தத்தை லியோவால் உணர முடிந்தது. இது எஃகு போன்ற மன உறுதியை கொண்ட ஒரு வார்த்தை மற்றும் மரணம் வரை பல சண்டைகளை அனுபவித்திருக்கிறது என்று எண்ணினான். விசாலமான டோஜோ பயிற்சி மண்டபம் காலியாக இருந்தது. ஒரு நபர் கூட இல்லை. அதிகாலை 5 மணிதான் ஆகியிருந்தது. இரவில் கூட வழக்கமாக 20 பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள். அந்த கட்டிடத்திற்குள் சென்று லியோ அங்கிருந்து பரிசோதனை இயந்திரங்களை கண்டான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போது என்னுடைய உடல் எந்த அளவுக்குத்தான் முன்னேறியிருக்கு, உடல் வலிமை எவ்வளவு இருக்கு என்று நினைத்தவன், சரி, அந்த இயந்திரத்தில் போய் நம்மளோட வலிமையை பரிசோதனை செய்வோம் என்று அந்த இயந்திரத்தின் அருகில் சென்றான். கைமுட்டி வலிமை சோதனை இயந்திரத்தின் முன் வந்து நின்றவன் அதில் ஒரு பட்டனை அழுத்தினான். உடனே அந்த இயந்திரம் தொடங்கு என்று குரல் வந்தது. லியோ ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன் தனது இடுப்பை மையமாக கொண்டு சக்தியை முழுமையாக ஒன்று திரட்ட, அது ஒரு பெரிய மலைப்பாம்பை போல அவனது உடலில் பாய்ந்து அவனது கை வழியாக ஒரு வெடிக்கும் சக்தியை உருவாக்கியது. அவனது கைமுட்டி மின்னல் போல் இருந்தது. திடீரென்று இயந்திரத்தில் டங் என்ற ஒலி உருவாக்கப்பட்டது. டிங் 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 என கைமுட்டி வலிமை சோதனை இயந்திரத்தில் இருந்து தொடர்ச்சியாக 3 ஒலிகள் வெளிவந்தது. லியோவின் கண்கள் மின்னின. வழக்கமாக இயந்திரம் இந்த மாதிரியான ஒலியை எழுப்பாது. இந்த ஒலியை எழுப்பும் ஒரே முறை ஒரு சூழ்நிலையில் மட்டுமே. முஷ்டி வலிமை 1000 கிலோவை தாண்டி இருக்கும்போது மட்டுமே. லியோ இயந்திரத்தில் காட்சியை வெறித்து பார்த்தார். 1099 கிலோ. இவ்வளவு பலமா என்று அவன் வியந்தான். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு போராளிக்கு தேவையான முஷ்டி வலிமை 900 கிலோ போதுமானது. அவனது முந்தைய முஷ்டி வலிமை 809 கிலோவாக இருந்தது. இப்போது அது 1099 கிலோவாக உயர்ந்து விட்டது. திடீரென்று 290 கிலோவாக அதிகரித்தது. போதுமானதை விட மிக அதிகம். ஹஹஹா என்று லியோ உற்சாகமாக மின்னல் போல் குத்தி அவனது முழு உடலையும் இடது மற்றும் வலதுபுறமாக அசைத்த டங் டங் என சத்தம் தொடர்ந்து கேட்டது. கண் சிமிட்டுவது போல் லியோ ஏற்கனவே சுமார் 20 முறை குத்தினான். மேலும் இயந்திரத்தின் காட்சியில் எண்கள் உருண்டு செல்வது தெரிந்தது. 956 கிலோ, 989 கிலோ, 923 கிலோ, 965 கிலோ என என்கிறது. லியோ தனது சுவாசத்தை சரி செய்தான். அவனது உடல் ஒரு பீரங்கி குண்டு போல தண்டவாளத்தின் வழியாக பறந்து கொண்டிருந்தது. உயரடுக்கு உறுப்பினரின் கட்டிடத்தின் 4வது மாடியில் ஒரு சிவப்பு முடி கொண்ட மனிதர், கருப்பு சட்டை அணிந்த ஒரு நடுத்தர வயது வழுக்கை தலையுடன் அருகருகே பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தார். யான், நம் கடைசி சந்திப்பிலிருந்து எவ்வளவு காலமாகிறது? நடுத்தர வயது மனிதர் லேசாக சிரித்தார். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இருக்கலாம். அந்த காலத்திலிருந்து அந்த முதிர்ச்சியற்ற குழந்தை இவ்வளவு பிரபலமாகிவிட்டது. இந்த முறை நீங்கள் கிட்டத்தட்ட 100 மில்லியன் சம்பாதித்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். ஹோஹோ, நான் உன்னை பார்க்கும்போதுதான் நான் வயதானவன் போலிருக்கின்றேன். அதெல்லாம் அதிர்ஷ்டம்தான். சிவப்பு முடிக்காரர் சிரித்தார். சகோதரர் ஜி, அந்த காலத்தில் என்று பேசிக்கொண்டிருக்கும்போது டிங் 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 என கீழே தளத்திலிருந்து ஒரு பலமான சத்தம் வந்தது. அது அந்த இருவரையும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. கீழே உள்ள முஷ்டி வலிமை சோதனை இயந்திரம் ஆரம்ப நிலையாளர்களுக்கானது. 1000 கிலோ எடையை எட்டியதும் அது இந்த சத்தத்தை எழுப்பும். வழுக்கை தலை கொண்ட நடுத்தர வயது மனிதர் ஆச்சரியத்துடன் கூறினான். காலை 5 மணிக்கு இங்கே யார் பயிற்சி செய்கிறார்? அது 1000 கிலோவிற்கு மேல் இருப்பதால் அது அந்த யாங்காக இருக்க முடியுமா என்றார். நாம் கீழே போய் பார்த்தால் நமக்கு தெரியாதா என்றான் அவன்.